சவன்னாவில் சூரியன் ஒளிர்ந்தது. பல விலங்குகள் ஒன்றாக சேர்ந்தன. அவை சிரித்தன, பேசின, கதைகள் சொன்னன. அருகில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி நின்றது. அது அமைதியாக பார்த்தது. அதன் கழுத்து நீளமாக இருந்தது. அது உயரமாக இருந்தது. அது வேறுபட்டது என்று உணர்ந்தது. அது தனியாக இருந்தது. ஒட்டகச்சிவிங்கி மெதுவாக வந்தது. அது நண்பர்களுடன் பேச விரும்பியது. அது சிரித்து பேச முயன்றது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. அது மீண்டும் முயன்றது, மீண்டும் முயன்றது. ஆனால் யாரும் அதை சேர்க்கவில்லை. அதன் சிரிப்பு மங்கியது. ஒட்டகச்சிவிங்கி சோகமாக இருந்தது. அது திரும்பி நடந்தது. ஒரு அடிக்கு ஒரு அடி நடந்தது. அது தூரம் சென்றது. சுற்றிலும் அமைதி இருந்தது. அது தனியாக உணர்ந்தது. நாட்கள் கடந்தன. மாதங்கள் கடந்தன. மழை வரவில்லை. புல் உலர்ந்தது. உணவு குறைந்தது. விலங்குகள் பசித்தன. அவை சோர்ந்தன. அவை கவலையடைந்தன. மரங்களில் மட்டும் இலைகள் இருந்தன. விலங்குகள் துள்ளின, நீட்டின, முயன்றன. ஆனால் எட்ட முடியவில்லை. அவை சோர்ந்தன. முயற்சியை நிறுத்தின. அந்த நேரத்தில் ஒரு நண்பன் வந்தான். அது ஒட்டகச்சிவிங்கி. அது நல்லது, அது அன்பானது, அது வலிமையானது. அது உடனே உதவியது. மரக்கிளைகளை கீழே குனித்தது. விலங்குகள் ஆச்சரியப்பட்டன. அவை சாப்பிடத் தொடங்கின. பச்சை இலைகள் கிடைத்தன. அவை மகிழ்ந்தன. நன்றி என்று சொன்னன. இப்போது எல்லாம் மாறியது. விலங்குகள் ஒட்டகச்சிவிங்கியை சேர்த்தன. அவை பேசின, சிரித்தன, மகிழ்ந்தன. ஒட்டகச்சிவிங்கி இனி தனியாக இல்லை. நம்மை வேறுபடுத்துவது நம்மை சிறப்பாக மாற்றும்.